Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று வந்து ஒன்று எதிர்பார்த்துருந்தோம், அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக மேலே போச்சு. அப்போ காலையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போட்டிருந்தேன், ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டிருந்தேன். ஐபி ஹைக்கு மேலே போனால், ஓகேவா, அந்த பழைய ரெண்டு ஹையும் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக அந்த டாப் வந்து எக்ஸாக்டாக இது வரைக்கும் வந்துச்சு, ஓகேவா. அதுவும் அந்த ப்ரீவியஸ் டே இந்த ஜோனு அதெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து அது வரைக்கும் வந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனு, இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஏற வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறும்போது நானும் வந்து இதுவாக சொன்னேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் ஏறுறத பார்த்தா வந்து கரெக்டிவ் ரைஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 735 கீழே வந்து ஃபர்தர் வீக்னஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் காலையில் வந்து நான் சொல்லியிருந்தது வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து செல் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் நானும் காலையில் மார்க்கெட் போட்டிருந்தேன். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து 650, 550, 450 தான் என்னோட வியூ வந்துச்சு. ஸோ இது என்னன்றது அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துச்சு. மார்க்கெட் வந்து அழகாக போச்சு. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை உடஞ்சுது, பட் லோவில் வரல. பட் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சென்டராக வந்து உட்காந்துச்சு. ஸோ நான் நேற்றுமே சொன்னேன், மார்க்கெட் ஒரு மாதிரி ஸ்குவீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து இன்னைக்கு காலையில் 5% வரைக்கும் மேலே ஏறிச்சு. ஸோ ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் வந்து அந்த 96 கீழே போக மாட்டேங்குது, ஓகேவா. நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 96 கீழே போயிடுச்சுன்னா அந்த கூலர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் வர வந்துச்சா, இவங்க எப்பவுமே போல வந்து யூஎஸ் யூரானா வந்து எல்லாம் நல்லா பேசுவானுங்க, திடீர்னு பார்த்தா வீக்கெண்டில் எதனா ஒரு செட்டப் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால அது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நான் எதிர்பார்க்கறது வந்து பொறுமையாக இறங்கி கீழே வரும், இந்த 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 இதில் வரும். ஸோ இந்த லெவலோ இல்லை இந்த லெவலோன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பொசிஷனாக வந்து பார்ப்போம், பொசிஷனாக என்ன நடந்துச்சு அப்படின்றது. நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தர் டீச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டில் வந்து வந்துச்சு இன்னைக்கு. இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 11,000 ப்ராஃபிட் தான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக காலைல விக்ஸ் ரைஸ் ஆகிருக்கிறப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபா நெகட்டிவ் தான் இருந்துச்சு. அப்புறம் விக்ஸ் லைட்டாக கூல் ஆஃப் பண்ணதுமே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பொசிஷனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தனித்தனியாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லி நான் ட்ராக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜூனில் ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன் நான். செகண்ட் ஜூன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அது ஸ்டார்டில் இது நெட்டு பார்த்தீங்கன்னா 38,000 ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 4 லாட்டுக்கு 38 ரூபானா ஒரு செட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 9,000 மேலே தான் ப்ராஃபிட் இருக்குது ஆக்சுவலாக. அது ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 26th பொசிஷன் இதுவும் இல்லை, நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி 30th தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய குழப்பம், அது ஸ்ட்ராட்டஜியாகவே பார்க்கலாம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி என்ன பொசிஷன் இருக்குன்னா, இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் உங்களுக்கு, ஜூனோட 23 ஸ்டார்டில் இருந்து ஓடிட்டு இருக்கு, சரியா. அது முன்னாடியே ஓடிட்டு ஞாபகம் இருக்கா, அதை அப்படியே டைட் பண்ணி மட்டும் வச்சிருக்கோம். ஸோ அந்த பொசிஷன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இன்னும் அதே மாதிரி தான் கீழே வரணுன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கிறதுனால ரிஸ்க் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஃபர்தராக மேலே போச்சுன்னா இந்த ரிஸ்க்கு உள்ள போடுவேன், இல்லை ஃபர்தராக வந்து லோரில் பிரேக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ரிஸ்க்கு இங்கே போடுவேன் அப்படின்றது தான். இது ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்க பொசிஷன் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇ லேடர்னு ஒன்று வச்சிருந்தேன். ஸோ பிஇயில் வந்து லேடர் வச்சிருந்தேன் 30th. இது எப்படின்னா இது உள்ளே பை பண்ணி இது ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது உள்ளே பை பண்ணி இங்கே செல் இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அது ஓகே, இதே மாதிரி தான் இந்த பொசிஷன் வந்து இது வரைக்கும் உள்ள வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். ஒரு வேளை கீழே வருது அப்படின்னா இந்த இடமோ இல்லை இந்த இடம் வரும்போது இந்த ரிஸ்க்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளாட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இப்போ இன்னைக்கு ரீசெண்டாக இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கேன், சரியா. ஸ்ட்ராங்கல் மாதிரி, இது ஸ்ட்ராங்கல்னு சொல்ல முடியாது, அயன் கவுண்டர். ஸோ இது வந்து நான் ஒரு 8 செட்டாக பண்ணியிருக்கேன். அதை 3 தான் ஒரு செட்டு. ஸோ 5 லேக்குக்கானது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அது ட்ராக்கிங்காக பார்க்கும்போது ×6 போட்டுக்க வேண்டியதான், ப்ராஃபிட்டோ லாஸோ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாம்பில் தான் இருக்கும். ஸோ ஆனால் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ பொறுமையாக பண்ணலாம். ஸோ டெய்லி வந்து எண்ட் ஆஃப் தி டே எங்கே இருந்து பார்த்துட்டு ஸோ பொறுமையாக அதோட இது வந்து 24,870 தான் ஒரு பிஇபி. ஸோ அதனால் தான் பொறுமையாக பார்க்க வேண்டியதான்ற மாதிரி தான் இருக்குது இந்த கொஸ்டின்ஸு. அது இல்லாமல் இப்போ செகண்ட் வந்து நான் பண்ணல ட்ராக்கிங் வந்து, இதில் ட்ராக்கிங் வைக்கல. பட் ஆனால் அதில் இருக்கிறது அது வந்து மோஸ்ட்லி வந்து நான் இன்னும் டைப் பண்ணிப்பேன் கொஸ்டின்ஸு. அகைன் கம்மிங் பேக் டு அப்புறம் நம்மளோட இந்த அலிஃப்ளோ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் தான் இருக்குது. அதுலேயும் அதே தான், அதில் இருக்க மாதிரியே தான். இப்போ ஒன்றும் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் ஆர்டர்ஸ் எதுவுமே பெருசாக போடல. ஸோ எல்லாமே டைப் பண்ண ஆர்டர்ஸ் மட்டும்தான். ஸோ நீ செகண்ட் ஜூனில் வந்து டைப் பண்ணேன். அதே மாதிரி திரும்பி செகண்ட் ஜூனில் வந்து இது ஸ்கொயர் ஆஃப் பண்ணி இதை டைப் பண்ணேன். திரும்பி இதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி இதை டைப் பண்ணேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி இங்கே டைப் பண்ணேன். ஸோ வெறும் டைட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்லா தான் இருந்துச்சு, ஃபங்க்ஷனாக பார்க்குறது. அப்புறம் கம்மிங் பேக்கும் நம்ம அந்த கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம்ல, இந்த ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ஓவராலாக இன்னைக்கு வந்து ஒரு 5,000 ப்ளஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இன்றைக்கி ஆர்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டைட்னிங்காகவே தான் போட்டேன். ஸோ ஆர்டர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாமே
எல்லாமே டைட்னிங்காக தான் இருந்தது. ஸோ எல்லாமே டைட்னிங் தான், எதுவும் பெருசாக ஃப்ரெஷ்ஷாலாம் ஆட் பண்ணல. அது பொசிஷனாகவே தனித்தனியாக செக் பண்ணிடலாம். பார்த்தோம்னா இப்போ இது 26th மேலே இருக்காது, ஆல்ரெடி வச்சிருந்த பொசிஷன் அதுவும் ட்ராஃபிக் தான் இருந்துச்சு. ஸோ அது ஆடமாக தான் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அதுக்கு திரும்பி சென்டராக தான் இருந்துச்சு. அதில் ஒன்று பண்ணேன், ப்ரொடெக்ஷன் மட்டும் தூக்கி உள்ளே போட்டேன். ஸோ இங்கே இருந்தது 100 பாயிண்ட் தூக்கி உள்ளே போட்டேன். அதேமாதிரி இந்த ப்ரொடெக்ஷன் இங்கே இருந்துச்சு, இதையும் தூக்கி வந்து உள்ளே போட்டேன். டிகிரி 100 உள்ளே போட்டேன். ஸோ இன்னைக்கு பண்ணது இந்த பொசிஷனுக்கு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் மே ஒரு பொசிஷன் வந்துச்சு, அதுலேயும் வந்து டைட் தான் பண்ணேன். சரி, செகண்ட் ஜூனோட பொசிஷனும் அதே மாதிரி தான் டைட் தான் பண்ணேன். ஸோ என்னன்னா 22,100 இருந்துச்சு, அதை கட் பண்ணி 22,400 உள்ள போட்டேன். மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெருசாக அது ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. இன்னைக்கு அது ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 30th ஜூனில் வந்து நான் அதேமாதிரி ஒரு லேடர் ஒன்று வச்சுருந்தேன். சரியா, அந்த லேடரை பொறுத்த வரைக்கும் 30th ஜூனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் எடுத்திருந்தேன். இதில் வந்து ஆல்ரெடி இதில் 3 இருந்துச்சு. ஸோ காலையில் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுனால இதில் மட்டும் ஒரே ஒரு லாட் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுலேயும் வந்து எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இல்லை. ஸோ பொசிஷனாக ட்ராக் பண்ணுறது வந்து இப்படி இருந்திருக்கும். லேடர்னா இப்படி இருந்திருக்கும். உள்ள பை பண்ணி 23,200 செல் பண்ணி அப்புறம் 22,800 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல் ஒரு லாட் எக்ஸ்ட்ரா செல் பண்ணதுனால இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இது ஸோ இப்படி இருக்கும் தெரியாது. இது ஃபிக்ஸ்டாக இருக்கும், இந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து இப்போ 23,700 தான் இருக்குது. 23னா இது 23,200. ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இதுதான். ஸோ இது தாண்டினா மட்டும் தான் நான் இந்த சைடு இருக்கு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இது நல்ல டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்றது தான் பார்ப்பேன். அகைன் கம்மிங் பேக் டு வீக்கெண்டுன்றதுனால நம்ம இது போட்டிருந்தோம். நேற்று இல்லை, இன்னைக்கு காலையிலேயே நான் போட்டிருந்தேன். நம்ம டெலிகிராம் சேனல்லே போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. லேட்டரமில் வந்து ஒரு செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் நாளைக்கு. ஸோ அதுக்கான லிங்க் அதெல்லாமே இருக்குது. அது நீங்கள் யாராவது ரீச் பண்ணுறதுன்னா அவங்க ரீச் பண்ணிங்கன்னா போதும். அது நாளைக்கு ஒரு செஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி செஷன் வந்து நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் சொல்லி போட்டிருந்தேன். அதுவுமே இங்கே போட்டிருந்தேன். ஸோ ஒரு இன்கேஸ் வந்து இன்னும் அரௌண்ட் இந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க திருச்சியில் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் டைம் கிடைக்குது, நான் வரது எக்ஸலன்ட் செஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன். ஸோ 8 o'clock தான் அங்கே வருவேன். ஸோ சாட்டர்டே நைட்டோ இல்லைனா சண்டே மார்னிங் வந்து நீங்கள் இன்கேஸ் இங்கே இருந்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இங்கே தான் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டாக பார்க்கும்போது நான் எதுவும் பார்க்குற மாதிரி இல்லை. மண்டே காலையில் தான் நமக்கு எதுனாலும் தெரியும் அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுப்போம். ஸோ இது எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க வீக்கெண்டை. கேட்ச் யூ ஆல் லேட்டர். பை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.